அதாவது தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் மனதின் ஆழத்தில் எப்போதும் ஒரு தேடல் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த தேடல் சாதாரண ஆசை அல்ல, அது வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்ற உள் தீ. நீங்கள் ஒரே இடத்தில் நின்று வாழ விரும்புபவர்கள் அல்ல. உலகம் எவ்வளவு பெரியதோ அதைவிட பெரிய கனவுகளை மனதில் கட்டிக் கொள்வீர்கள். பலர் வாழ்வை சாதாரணமாக பார்த்து கடந்து செல்கிறார்கள். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சாகச பயணமாகவே பார்க்கிறார்கள். புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், புதிய சிந்தனைகள், இவை அனைத்தும் உங்களின் ஆன்மாவுக்கு உணவாகவே இருக்கும். அதனால்தான் உங்களிடம் பேசும்போது மற்றவர்கள் ஒரு வித்தியாசமான உற்சாகத்தை உணர்கிறார்கள். உங்கள் வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கும், உங்கள் பார்வையில் எதிர்காலத்தின் ஒளி இருக்கும். நீங்கள் விழுந்தாலும் உடனே எழுந்து நிற்பீர்கள். ஏனென்றால் தோல்வி என்பது முடிவல்ல, அது அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டு என்று நம்பும் ராசி நீங்கள். தனுசு ராசிக்காரர்களின் மனம் மிகவும் திறந்த மனம். அவர்கள் யாரிடமும் நீண்ட நாட்கள் கோபம் வைத்திருக்க மாட்டார்கள். கோபம் வந்தாலும் அது மின்னல் போல வந்து மறைந்துவிடும். ஆனால் மனதில் ஏற்பட்ட காயம் மட்டும் அமைதியாக ஆழத்தில் பதிந்து கிடக்கும். வெளியில் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உங்களின் உள்ளத்தில் எத்தனை போராட்டங்கள் நடக்கிறது என்பதை சிலரே உணர முடியும். நீங்கள் யாரையும் எளிதில் வெறுக்க மாட்டீர்கள். ஒருவரை நம்பினால் முழு மனதோடு நம்புவீர்கள். அதே நேரத்தில் துரோகம் செய்தவர்களை அமைதியாக வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடுவீர்கள். உங்களின் இயல்பில் ஒரு ராஜ குணம் இருக்கும். நீங்கள் யாரிடமும் கையேந்த விரும்ப மாட்டீர்கள். உழைப்பால் உயர வேண்டும், சொந்த முயற்சியால் உலகத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் எப்போதுமே உங்களிடத்தில் எழுந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் என்பது உயிர் போன்றது. அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அவர்கள் மெதுவாக அந்த உறவிலிருந்து விலக ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் அவர்களின் மனம் வானத்தில் பறக்கும் கழுகு போல இருக்கும். யாருக்கும் அடிமையாக வாழ்வதை விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் வேலை, தொழில், உறவு எதிலும் தனித்தன்மையை தேடுவார்கள். பல நேரங்களில் மக்கள் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளே மிகவும் ஆழமான சிந்தனைகள் கொண்டவர்கள். அவர்கள் பேசும் ஒரு சாதாரண வார்த்தைக்கு பின்னாலும் பெரிய அனுபவங்கள் மறைந்திருக்கும். வாழ்க்கையை பற்றி அவர்கள் சிந்திக்கும் விதம் மற்றவர்களை மிகவும் வித்தியாசமானது. அதனால்தான் இவர்களை சிலர் முன்கூட்டியே எதிர்காலத்தை உணரும் மனிதர்கள் என்று கூட நினைப்பார்கள். காதல் விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். அவர்கள் காதலித்தால் முழு ஆன்மாவோடு காதலிப்பார்கள். போலியான அன்பு, நாடகம், பொய் இவற்றை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு உறவு என்பது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அது மனமும் ஆன்மாவும் இணையும் பந்தம். அதனால்தான் அவர்களுடன் உறவில் இருக்கும் நபர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உணர ஆரம்பிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் துணையை எப்போதும் முன்னேற்ற முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, நேர்மை. ஒருமுறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் பழையபடி திரும்புவது மிகவும் கடினம். அவர்கள் மன்னித்தாலும் மறக்க மாட்டார்கள். அந்த வழி அமைதியாக அவர்களின் உள்ளத்தில் ஒரு காயமாக மாறிவிடும். பணம் சம்பாதிக்கும் திறமையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி அதிர்ஷ்டம் இருக்கும். ஆரம்பத்தில் வாழ்க்கை இவர்களை கடுமையாக சோதிக்கும். பல தடைகள், தாமதங்கள், ஏமாற்றங்கள் இவற்றுகளின் பாதைகளில் வரும். ஆனால் அதற்கு பிறகு வரும் உயர்வு மிகவும் பெரியதாக இருக்கும். இவர்கள் சாதாரண வெற்றிக்காக பிறந்தவர்கள் அல்ல. பெரிய சாதனைகள், பெரிய பெயர், மக்கள் மத்தியில் மதிப்பு இவற்றை பெறக்கூடிய சக்தி இவர்களிடம் இருக்கும். குறிப்பாக வெளிநாடு, ஆன்லைன் தொழில், கலை, ஆன்மீகம், கல்வி, பேச்சுத்திறன், பயணம் தொடர்பான துறைகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடும். பணம் இவர்களிடம் வந்து சேரும். ஆனால் அதை நிலைநிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் அதிக நம்பிக்கை காரணமாக தவறான மனிதர்களிடம் பணம் இழக்கும் சூழ்நிலையும் உருவாகும். அதே போல தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் தைரியம். உலகமே எதிராக நின்றாலும் அவர்கள் மனதில் நம்பிக்கை இருந்தால் அந்த பாதையை விட்டு விலக மாட்டார்கள். இதனால் பலர் இவர்களை பிடிவாதம் கொண்டவர்கள் என்று கூட கூறலாம். ஆனால் உண்மையில் அது பிடிவாதம் அல்ல, அது அவர்களின் கனவின் மீது இருக்கும் நம்பிக்கை. அவர்களின் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைவதற்கு காரணம் இந்த விடாமுயற்சிதான். மற்றவர்கள் பயப்படும் விஷயங்களை கூட இவர்கள் சவாலாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு உயர்ந்து நிற்பார்கள். ஒரு காலத்தில் இவர்களை குறைத்து மதித்தவர்களே பின்னர் இவர்களின் வெற்றியை பார்த்து வியக்கும் நிலை வரும். ஆன்மீக சக்தி தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அவர்கள் கோவிலுக்கு செல்வது வெறும் பழக்கம் அல்ல, அது அவர்களின் மன அமைதிக்கான பாதை. சில நேரங்களில் அவர்களுக்கு முன்கூட்டியே சில உணர்வுகள் வரும். யாரையும் நம்ப வேண்டாம், யாரை விளக்க வேண்டும், எந்த விஷயம் நடக்கப் போகிறது போன்ற உணர்வுகள் இவர்களின் மனதில் திடீரென தோன்றும். பலமுறை அந்த உணர்வுகள் உண்மையாகவும் மாறும். இதனால் சிலர் இவர்களை அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது அவர்களின் உள் உணர்வு சக்தி. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம்
தூரம் சென்றாலும் மனதில் ஒரு தெய்வ நம்பிக்கை எப்போதுமே இருக்கும். அந்த நம்பிக்கையே பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும் மறைமுக சக்தியாகவே இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மறைமுக ஆபத்தும் இருக்கும். அவர்கள் எல்லோரையும் எளிதில் நம்பும் குணம் காரணமாக சில நேரங்களில் துரோகம் சந்திக்க நேரிடும். குறிப்பாக நண்பர்கள் அல்லது நெருக்கமானவர்களிடம் வரும் ஏமாற்றங்கள் இவர்களின் மனதை மிகவும் பாதிக்கும். மேலும் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் காரணமாக மன அழுத்தம் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கும். வெளியே உற்சாகமாக இருந்தாலும் உள்ளே தனிமையுடன் போராடும் தருணங்கள் வரும். அந்த நேரங்களில் யாரிடமும் மனதை பகிராமல் அமைதியாக வலியை சுமப்பார்கள். இதனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் திடீர் முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உருவாகலாம். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சியில் எடுக்கப்படும் முடிவுகள் பல நேரங்களில் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க தனுசு ராசிக்காரர்கள் சில விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். முதலில் யாரையும் உடனே முழுமையாக நம்ப வேண்டாம். இரண்டாவது, உங்கள் கனவுகளை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். மூன்றாவது, மன அழுத்தத்தை உள்ளே அடக்கி வைக்காமல் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தினமும் காலை நேரத்தில் சூரியனை நோக்கி பிரார்த்தனை செய்வது, குரு பகவானை வழிபாடு, வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அல்லது உணவு தானம் செய்வது போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்ட சக்திகளை அதிகரிக்கும். மேலும் நான் தோற்க மாட்டேன் என்ற மனநிலையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் இறுதியில் அனைவரையும் மிஞ்சும் உயரத்தை அடைவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் விசித்திரமான ஒரு அம்சம் என்னவென்றால், அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு மறக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு வருவார்கள். சிலர் பணத்தால் நினைவில் நிற்பார்கள், சிலர் அதிகாரத்தால் நினைவில் நிற்பார்கள். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களின் குணத்தாலும் பேசும் விதத்தாலும் மனதின் ஆழத்தாலும் மற்றவர்களின் நினைவில் நீண்ட காலம் வாழ்வார்கள். அவர்களிடம் ஒரு இயற்கையான காந்த ஈர்ப்பு இருக்கும். அவர்கள் ஒரு கூட்டத்தில் நின்றாலும் பலர் தானாகவே அவர்களிடம் பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். காரணம், இவர்களின் முகத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை மற்றும் மனதில் இருக்கும் நேர்மை. தனுசு ராசிக்காரர்கள் பொய்யான நடிப்பை விரும்ப மாட்டார்கள். அவர்களின் வாழ்க்கை எப்போதும் உண்மையை அடிப்படையை கொண்டதாக இருக்கும். இதனால் சில சமயங்களில் அவர்கள் கடுமையாக பேசுபவர்களாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதில்லை. அவர்கள் மனதில் இருப்பதை நேராக சொல்வதே அவர்களின் இயல்பு. இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் பெரும்பாலும் திடீரென தான் வரும். நீண்ட நாட்கள் அமைதியாக இருந்த வாழ்க்கை ஒரே ஒரு சந்தர்ப்பத்தின் மூலம் முழுவதும் மாறிவிடும். பல நேரங்களில் இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் சாதாரணமாக தோன்றினாலும் பின்னர் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறும். அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்று சாதாரணமாக இருக்கும் நிலை நாளை ராஜயோகமாக மாறக்கூடிய சக்தி இவர்களின் ஜாதகத்தில் இருக்கும். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். பணம், புகழ், சொத்து, வாகனம், சமூக மரியாதை இவை அனைத்தும் மெதுவாக சேர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களே பின்னர் அவர்களை மிகவும் வலிமையானவர்களாக மாற்றும். தனுசு ராசிக்காரர்கள் நட்பை மிகவும் மதிப்பவர்கள். ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அவர்களின் நல்ல மனதை பலர் தவறாக பயன்படுத்தும் சூழ்நிலையும் வாழ்க்கையில் வரும். சிலர் இவர்களின் நேர்மையை பலவீனம் என்று நினைத்து ஏமாற்ற முயற்சிப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, தனுசு ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் ஒருமுறை உண்மையை புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் அந்த நபருக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களின் மௌனம் கூட ஒரு எச்சரிக்கையாக மாறும். பலர் இவர்களை இழந்த பிறகுதான் இவர்களின் மதிப்புகளை உணர்வார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் அன்பை முழுமையாக கொடுப்பார்கள். ஆனால் திரும்ப அதே அன்பு கிடைக்கவில்லை என்றால் மெதுவாக மனதை விலக்கிக் கொள்வார்கள். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். தினமும் ஒரே வேலை, ஒரே சூழ்நிலை என்றால் அவர்கள் மனம் சோர்ந்துவிடும். புதிய சவால்கள், புதிய யோசனைகள், புதுமையான முயற்சிகள் இவர்களுக்கு அதிக உற்சாகத்தை தரும். அதனால்தான் இவர்களில் பலர் தொழில் முனைவோராக உயர்வார்கள். மற்றவர்கள் பயப்படும் நேரத்திலும் கூட தனுசு ராசிக்காரர்கள் புதிய முயற்சியில் குதிக்கும் தைரியம் கொண்டவர்கள். ஆரம்பத்தில் சில தோல்விகள் வந்தாலும் அவர்கள் அதை அனுபவமாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த மனநிலையே பின்னர் அவர்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக ஊடகம், பயணம், ஆன்லைன் உலகம், கல்வி, ஆன்மீகம், பேச்சுத்திறன், அரசியல், சமூக சேவை போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய அளவில் பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் மனதில் ஒரு இரகசிய உலகம் இருக்கும். வெளியில் எல்லோருடனும் கலந்துரையாடினாலும் அவர்களின் உண்மையான உணர்வுகளை சிலருக்கு காட்டுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் திடீரென அமைதியாகி விடுவார்கள். அந்த அமைதிக்கு பின்னால் ஆழமான சிந்தனைகள் இருக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நான் எதற்காக பிறந்தேன், என்ன சாதிக்க வேண்டும் போன்ற கேள்விகள் அடிக்கடி இவர்களின் மனதில் தோன்றும். இதனால் இவர்களில் பலர் ஆன்மீக பாதைக்கு ஈர்க்கப்படுவார்கள். கோவில்,
கோவில்கள், மந்திரங்கள், தியானம், இயற்கை இவை அனைத்தும் இவர்களின் மனதிற்கு ஒரு தனி அமைதிகளை தரும். அவர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள். அந்த தனிமை அவர்களுக்கு பல புதிய சிந்தனைகளையும் வாழ்க்கைகளையும் மாற்றும் முடிவுகளையும் தரக்கூடும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காதல் பல நேரங்களில் ஒரு சோதனையாக இருக்கும். அவர்கள் உண்மையாக காதலிப்பார்கள். ஆனால் அவர்களின் மனதை முழுமையாக புரிந்து கொள்ளும் மனிதரை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்காது. சில நேரங்களில் தவறான நபர்களிடம் மனதை கொடுத்துவிட்டு பின்னர் ஆழமான வேதனையை அனுபவிப்பார்கள். ஆனால் அந்த வலி கூட அவர்களை உடைக்காது, மாறாக இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். ஒருமுறை சரியான மனிதர் இவர்களின் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவர்கள் அந்த உறவை இறுதி வரை பாதுகாக்க முயற்சிப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் அன்பும் பொறுப்பும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எந்த அளவிற்கு உழைக்க தயங்க மாட்டார்கள். வெளியே எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் வீட்டிற்குள் அவர்கள் மிகவும் பாசமுள்ளவர்களாக மாறி விடுவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் பொறாமை கொண்டவர்களும் அதிகம் இருப்பார்கள். காரணம், தனுசு ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் திறமையால் பிரகாசிப்பார்கள். சிலர் இவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து அமைதியாக பொறாமை கொள்வார்கள். அதனால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக பணம், திட்டங்கள், எதிர்கால கனவுகள் போன்றவற்றை ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் கண் திருஷ்டி இவர்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்று பல ஜோதிடர்கள் கூறுவார்கள். அதனால் வழக்கமாக ஆன்மீக பாதுகாப்பு செய்வது நல்ல பலனை தரும். குறிப்பாக வியாழக்கிழமைகளில் தீபம் ஏற்றுவது, குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றுவது, விஷ்ணு அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு போன்றவை இவர்களின் அதிர்ஷ்ட சக்திகளை அதிகரிக்கும். ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் ஒரு பெரிய உயரத்தை அடைவார்கள். ஆரம்பத்தில் உலகம் இவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு இவர்களின் மதிப்பு அனைவருக்கும் புரியும். அவர்கள் வாழ்க்கை மெதுவாக எரியும் தீ போல இருக்கும். ஆரம்பத்தில் சிறிய ஒளியாக தோன்றினாலும் பின்னர் முழு உலகத்தையும் ஒளிரச் செய்யும் அளவுக்கு வளரக்கூடிய சக்தி அதற்குள் இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் உள்ளுக்குள் ஒரு அடங்காத நம்பிக்கை எப்போதும் உயிருடன் இருக்கும். பலர் சிறிய தோல்விகளையே மனம் உடைந்து போகும் நிலையில் தனுசு ராசிக்காரர்கள் பெரிய புயல்களையும் தாண்டி மீண்டும் எழும் சக்தி கொண்டவர்கள். அவர்களின் மனதில் இருக்கும் அந்த உள்தீயை யாராலும் எளிதில் அணைக்க முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் இருளாகி விட்டது போல தோன்றினாலும் திடீரென்று ஒரு வாய்ப்பு, ஒரு மனிதர், ஒரு சம்பவம் இவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். இதனால் இவர்களின் வாழ்க்கை பலருக்கு ஒரு புதிராக தோன்றும். ஏனென்றால் அவர்கள் கீழே விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் உயர்ந்து நிற்பார்கள். அதுதான் இவர்களின் மிகப்பெரிய இரகசிய சக்தி. தனுசு ராசிக்காரர்கள் பிறருக்கு ஊக்கம் கொடுக்கும் மனிதர்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள் பல நேரங்களில் மற்றவர்களின் மனதில் புதிய நம்பிக்கைகளை உருவாக்கும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த வழிகளை கூட ஒரு பாடமாக மாற்றி பிறருக்கு வழிகாட்டுவார்கள். அதனால்தான் இவர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே கூட பலருக்கு மன அமைதி கிடைக்கும். அவர்களின் சிரிப்புகள் கூட ஒரு ஆழமான வாழ்க்கை அனுபவம் இருக்கும். வெளியே அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளே அவர்கள் பல காயங்களை மறைத்து வைத்திருப்பார்கள். அந்த வழிகளை யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக சுமந்து செல்லும் தன்மை இவர்களிடம் இருக்கும். இதனால் பலர் இவர்களின் உண்மையான மனநிலையை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். இவர்கள் எப்போதும் உயரமாக சிந்திப்பார்கள். சாதாரண வாழ்க்கையில் திருப்தி அடைவது இவர்களுக்கு கடினம். பெரிய வீடு, பெரிய பெயர், உயர்ந்த மரியாதை, உலகம் முழுவதும் அறியப்படும் நிலை, இவை அனைத்தும் இவர்களின் கனவுகளில் இருக்கும். ஆனால் அதற்காக யாரையும் ஏமாற்றி முன்னேற வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தங்கள் திறமை மற்றும் உழைப்பின் மூலம் உயர வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம். இதனால் வாழ்க்கையில் வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிலையானதாக இருக்கும். குறிப்பாக 35 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம். முன்னால் கதவுகள் மூடப்பட்ட இடங்களில் கூட பின்னர் வாய்ப்புகள் தானாக திறக்க ஆரம்பிக்கும். பலர் எதிர்பார்க்காத நேரத்தில் இவர்களின் வாழ்க்கை செல்வமும் புகழும் நிறைந்ததாக மாறும். தனுசு ராசிக்காரர்களின் மனதில் ஒரு குழந்தை போன்ற நிர்பாவம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் சில நேரங்களில் மனிதர்களை தவறாக மதிப்பிடுவார்கள். யாராவது நல்லபடியாக பேசினால் உடனே நம்பி விடுவார்கள். பின்னர் அதே மனிதர்களிடம் ஏமாற்றம் வந்தால் மிகவும் ஆழமாக காயப்படுவார்கள். ஆனால் அந்த காயம் கூட இவர்களை மனிதர்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு புத்திசாலிகளாக மாற்றும். வாழ்க்கையில் சில துரோகங்கள் இவர்களுக்கு பெரிய பாடமாக மாறும். அதன் பிறகு அவர்கள் யாரிடமும் எளிதில் மனதை திறக்க மாட்டார்கள். ஒரு காலத்தில் அனைவரிடமும் சிரித்து கொண்டிருந்த மனிதர் பின்னர் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கும் நிலைக்கு மாறி விடுவார்கள். அந்த மாற்றம்தான் இவர்களின் மன வலிமையை மேலும் அதிகரிக்கும். தொழில் வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யக்கூடிய திறமை கொண்டவர்கள். அவர்கள் ஒரு வேளையில் மட்டும் அடைந்து கிடக்க விரும்ப மாட்டார்கள். புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், புதுமையான யோசனை
யோசனைகள் இவற்றில் எப்போதும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இவர்களின் சிந்தனை சாதாரண மனிதர்களை விட சில ஆண்டுகள் முன்னே இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் மக்கள் இவர்களின் யோசனைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு அதே யோசனைகள் வெற்றியாக மாறும் போது அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். குறிப்பாக டிஜிட்டல் உலகம், யூடியூப், சமூக ஊடகம், கல்வி, ஆலோசனை, வெளிநாட்டு தொடர்புகள் போன்ற துறைகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வெறும் சுற்றுலா மட்டுமல்ல, அது மனதை புதுப்பிக்கும் சக்தி. அவர்கள் புதிய இடங்களுக்கு சென்றாலே மனதில் புதிய ஆற்றல் உருவாகும். சில நேரங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவுகளை கூட பயணத்தின் போது எடுப்பார்கள். கடல், மலை, இயற்கைகளில் போன்றவற்றுடன் இவர்களுக்கு ஒரு விசித்திரமான மன அமைப்பு இருக்கும். கூட்ட நெரிசலிலிருந்து விலகி அமைதியான இடங்களில் நேரம் செலவிடும் போது இவர்களின் மனம் மிகவும் தெளிவாக மாறும். அதனால்தான் பல தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் வெளிநாடு அல்லது தூர இடங்களில் வாழும் வாய்ப்பை பெறுவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் மறைந்த எதிரிகள் என்ற அம்சமும் இருக்கும். வெளியில் நண்பர்களாக நடிக்கும் சில உள்ளுக்குள் இவர்களின் முன்னேற்றத்தை பொறுக்காமல் இருப்பார்கள். இதனால் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் தடைகள், தாமதங்கள், மன அழுத்தங்கள் உருவாகும். குறிப்பாக ஒருவர் மிகவும் வேகமாக முன்னேற ஆரம்பித்தால் அவரை இழுக்க முயற்சிக்கும் சக்திகளும் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இதை வாழ்க்கையில் பலமுறை அனுபவிப்பார்கள். அதனால் அவர்கள் எல்லோரிடமும் தங்கள் பலவீனங்களை பகிரக்கூடாது. அமைதியாக முன்னேறுவது இவர்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். அவர்கள் மனதார வேண்டினால் பல விஷயங்களில் அதிசயமாக நிறைவேறும். குறிப்பாக குரு பகவானின் அருள் இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் பூ வைத்து வழிபடுவது, குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்வது, கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவது போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட சக்திகளை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் அவர்கள் எப்போதும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவர்களின் மனநிலைதான் அவர்களின் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும். மனதில் நம்பிக்கை இருந்தால் தனுசு ராசிக்காரர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனைகளால் நிரம்பி இருந்தாலும் இறுதியில் அது ஒரு வெற்றி காவியமாக மாறும். ஒரு காலத்தில் தனிமையில் அழுத மனிதர் பின்னர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமாக மாறுவார். ஒரு காலத்தில் யாராலும் மதிக்கப்படாதவர் பின்னர் அனைவராலும் மரியாதையுடன் பார்க்கப்படும் நிலைக்கு உயர்வார். அதுவே தனுசு ராசியின் விதி. மெதுவாக எரிந்து கொண்டு இறுதியில் சூரியனைப் போல உலகம் முழுவதும் ஒளிர்வது. மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் மன உலகத்தை முழுமையாக புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏனென்றால் அவர்கள் வெளியில் காட்டும் முகம் ஒன்று, உள்ளே வாழும் உணர்வுகள் இன்னொன்று. அவர்கள் எப்போதும் உற்சாகமாக, தைரியமாக, நம்பிக்கையுடன் இருப்பது போல தோன்றினாலும் இரவு நேர அமைதியில் அவர்களின் மனம் பல கேள்விகளுடன் போராடி கொண்டிருக்கும். நான் இன்னும் பெரிய உயரத்தை அடைய வேண்டாமா? என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? என்னை உண்மையாக புரிந்து கொள்பவர்கள் யார்? போன்ற எண்ணங்கள் அடிக்கடி இவர்களின் உள்ளத்தை கலக்கி கொண்டிருக்கும். இதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் தனிமையை உணர்வார்கள். ஆனால் அந்த தனிமையே இவர்களை சாதாரண மனிதர்களை விட மிகவும் ஆழமானவர்களாக மாற்றுகிறது. இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் ஒருபோதும் முழுமையாக உடைந்து போக மாட்டார்கள். வாழ்க்கை எவ்வளவு காயப்படுத்தினாலும் உள்ளே எங்கோ ஒரு மூலையில் இன்னும் நான் வெல்ல வேண்டும் என்ற தீ எப்போதும் எழுந்து கொண்டிருக்கும். அதனால்தான் மற்றவர்கள் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்திலும் தனுசு ராசிக்காரர்கள் புதிய ஆரம்பத்தை உருவாக்கி விடுவார்கள். இந்த மன வலிமை அவர்களுக்கு பிறவிலேயே கிடைத்த வரம் போன்றது. பலர் அவர்களை பார்த்து இவர்களுக்கு எதுவும் பாதிக்காதா என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் எல்லாவற்றையும் ஆழமாக உணர்கிறார்கள். வேறுபாடு என்னவென்றால் அந்த வழியை உலகத்திடம் காட்டாமல் அமைதியாக தங்களிடம் பலமாக மாற்றிக்கொள்கிறார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். ஆனால் அவர்கள் வெறும் பணத்திற்காக மட்டும் வாழ மாட்டார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வேண்டும். அவர்கள் செய்யும் வேலை மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். தங்கள் பெயர் நீண்ட காலம் நினைவில் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால்தான் இவர்களில் பலர் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலைக்கு உயர்வார்கள். சிலர் ஆசிரியர்களாக, சிலர் பேச்சாளர்களாக, சிலர் ஆன்மீக வழிகாட்டிகளாக, சிலர் கலைஞர்களாக, சிலர் தொழிலதிபர்களாக மக்கள் மத்தியில் பிரபலமாக மாறுவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான சக்தி இருக்கும். அவர்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் வெறும் பேச்சு அல்ல, வாழ்க்கையை அனுபவித்த மனிதரின் உண்மையான குரல். தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மிகவும் முக்கியம். வெளியே உலகத்தை வெல்ல ஓடிக்கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக வாழ்கிறார்கள். அவர்கள் மனதில் ஒரு கனவு இருக்கும். ஒரு நாள் தங்கள் குடும்பம் பெருமைப்படும் அளவுக்கு உயர வேண்டும் என்று. அதற்காக அவர்கள் எவ்வளவு கஷ்டமான பாதையாக இருந்தாலும் நடக்க தயங்க மாட்டார்கள். ஆனால் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் குடும்பத்திலிருந்தே சில புரியாமைகள் அல்லது மனவேதனைகள் வரக்கூடும். சில நேரங்களில் இவர்களின் கனவுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் விமர்சிப்பார்கள். அந்த விமர்சனங்கள் இவர்களை உள்ளுக்குள் காயப்படுத்தும்.
ஆனால் அதே காயங்களே பின்னர் இவர்களை சாதிக்க தூண்டும் சக்தியாக மாறும். தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் அவர்கள் அதிகமாக மனதில் வைத்துக் கொள்வது. யாராவது ஒரு கடுமையான வார்த்தை சொன்னாலும் வெளியில் சிரித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் உள்ளே அதை பலமுறை நினைத்து வருந்துவார்கள். இதனால் சில நேரங்களில் மனசோர்வுகள் உருவாகும். குறிப்பாக யாரிடமும் தங்கள் உணர்வுகளை பகிராமல் அமைதியாக இருக்கும் போது அந்த அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா போராட்டங்களையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் மனதை திறந்து பேசுவதும் ஒரு பெரிய மருந்தாக மாறும். இவர்களின் வாழ்க்கையில் காதல் மிகவும் ஆழமான உணர்வாக இருக்கும். அவர்கள் ஒருவரை காதலித்தால் முழு மனதோடு அர்ப்பணித்து விடுவார்கள். அதனால்தான் பிரிவுகள் இவர்களின் மனதை மிகவும் பாதிக்கும். ஒருவரை மறக்க இவர்களுக்கு நீண்ட காலம் ஆகும். காரணம், அவர்கள் காதலை வெறும் உறவாக பார்க்க மாட்டார்கள், அது ஆன்மாவின் இணைப்பு என்று நம்புவார்கள். ஆனால் வாழ்க்கையில் சரியான மனிதரை சந்தித்துவிட்டால் அவர்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த துணையாக மாறுவார்கள். தங்கள் காதலுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். அதே நேரத்தில் துரோகம் மட்டும் இவர்களால் ஒருபோதும் ஏற்க முடியாது. ஒருமுறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் அவர்கள் மனதில் ஒரு கதவு நிரந்தரமாக மூடப்பட்டு விடும். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.